கடந்த 16/10/2025 நோட்டிபிகேஷன் எண் 4/2025 அப்படிங்கிற ஒரு அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள்ல காலியாக இருந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை டிஆர்பி நடத்தியிருந்தது. அந்த தேர்வுக்கான முடிவுகளை ஒரு 2 கட்டமாக டிஆர்பி வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில இறுதியாக கடந்த ஜூன் மாதத்தில் வெளியான அந்த தேர்வு முடிவு தமிழகத்துல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது அந்த பேராசிரியர்கள் எந்த பாடத்தை நடத்துவதற்காக அவர்கள் தேர்வை எழுதினாங்களோ அவர்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 150 மார்க் மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 100க்கு மேல மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட பார்ட் 2ன்னு சொல்லக்கூடிய பொதுவான கேள்விகளை கொண்ட ஒரே கேள்விக்கு 50 மார்க் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துல நடந்த அந்த தேர்வுல 0 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க, ஒற்றை இலக்கத்துல வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரு 100 மார்க்குக்கு கீழே வாங்கினவங்க எல்லாம் இதுல 40க்கு மேல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த முரண்பாடு ஒரு சர்ச்சைக்குள்ளானது. அப்ப இந்த 2ஆம் தாள் அப்படிங்கிறது அந்த விரிவான விடையளி அப்படிங்கிற அந்த பகுதியில இடம்பெற்ற அந்த ஒரு கேள்விக்கான அந்த விடையளிக்கும் அந்த பகுதி அப்படிங்கிறது தான் சர்ச்சையானது. குறிப்பா ஒரு கேள்விக்கு 50 மதிப்பெண்கள் அப்படிங்கிற அந்த நடைமுறை யார் கொண்டு வந்தது அப்படிங்கிற அந்த பல்வேறு கிளை கேள்விகளை அது எழுப்பியிருந்தது.